அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். பலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கமான். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். பலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். அமர்ந்த தண்ணீர் அண்டை சேர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய். ஆமென். எத்தனை வேதனைகள், எத்தனை போராட்டங்கள் என் வாழ்க்கையில இருந்தாலும் என் மேய்ப்பராய் கர்த்தர் இருக்கும் போது யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா உரவா வஷபரபலரதனவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் சொல்லுவோம் எல்லாரும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஈரே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சுவாசத்தோடு யெகோவா ஆவே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். அவருடைய நாமத்தை பாடுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. சொல்லுவோமா? தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என்
இன்னொரு வாட்டி சொல்லுவோமா? தேவனால் பிறந்தவன் ஆமென். உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் மதராக்குமே. என் தேவனே யெகோவா ஈரே. உராவா வா ஷவரபலரதனமா. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. உராவா வா ஷவரபலரதனமா கவரபலரதனமா. ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. எல்லாரும் சொல்லுவோமா? எஸ். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் எங்களை உயர்த்த வல்லதா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே. எல்லாரும் யாருக்கு வாயுமே திறந்த மாதிரி தெரியலையே? கமான். ஆமென். யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. சொல்லுவோம். யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. மீண்டுமாய் யெகோவா ஈரே. உராவா வா வா ஷவரபலரதனமா கரதலரியா. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. கரங்களை தட்டியாமே. இரண்டை சேர்த்திடும் ஆடுகளுக்கு மேலிருந்து பாஞ்சு வருகிற தண்ணீர் பயத்தை கொண்டு வரும். ஓடுற தண்ணிலையும் அதை அவ்வளோ சீக்கிரம் வாய் வச்சு குடிக்காது. ஆட்டுக்கு தண்ணி தேங்கி நிற்கணும், அல்லது ஒரு தொட்டியில் எடுத்து ஊற்றி வைக்கணும். அப்பதான் அது நம்பி வாய் வச்சு குடிக்கும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. ஆண்டவர் தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனா ஒப்பிட்டு வேதத்துல சொல்றாரு. இந்த ஆடுகள் குடிக்கிற மாதிரி அமர்ந்த தண்ணீரண்டில கொண்டு போய் விட்டு தண்ணியை குடிக்க வச்சாதான் அது குடிக்கும். தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில மேலிருந்து பாய்ந்து வருகிற வெள்ளம் போல பிரச்சனைகள் சோதனைகள் உண்டு. யோர்தானை போல ஓடி வருகிற தண்ணீர்களும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்டு. அதன் மத்தியில நம்முடைய மேய்ப்பன் நம்மை அமர்ந்த தண்ணீரண்டில நடத்துகிறார். நம்ம கலங்காதபடிக்கு, நம்ம பயப்படாதபடிக்கு. நாமும் அதே தண்ணீரை தான் குடிக்கிறோம், அதே தண்ணீருக்குள்ளதான் இருக்க போகிறோம், அதே தண்ணீர் தான் நமக்கும். ஆனா மேல இருந்து பாஞ்சு வருகிற தண்ணீரை தடுத்து, அல்லது ஓடி வருகிற தண்ணீரை தடுத்து நமக்காக தேங்கி வச்சு நம்மை அமர்ந்த தண்ணீரண்டில நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நம்மளை சுத்தி எவ்வளவு போராட்டம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனா நான் நினைச்சு பார்ப்பேன், எப்படி நம்ம சமாதானமா இருக்கிறோம், எப்படி அமைதியா இருக்க முடியுது, எப்படி ஜெபிக்க முடியுது? அவர் அமர்ந்த தண்ணீரண்டையிலே நம்மை நடத்துகிறவர். ஏன்னா நமக்கு அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுவோமா? புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என்
தேவனே செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விக்கினங்கள், எத்தனையோ கொள்ளை நோய்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது தேவன் இம்மட்டாய் எந்த தீங்குகளும் நேராதபடி நம்முடைய ஜீவனை மட்டும் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறாரே. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறேன் சங்கீதக்காரர் சொன்னான். நீங்கள் நானும் அவருடைய செட்டைக்கு கீழே இருக்கிறதுனால பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கழுகை போல நம்மை உயர 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 சுமக்க வைத்து நம்மையும் பறக்க வைக்கிறவர் அவர். கரங்களை உயர்த்தி மீண்டுமாய் சொல்லுவோமா? செட்டையின் நிழலில் தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. இன்னொரு வாட்டி. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சிலுவையில் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார்னு நம்ம பாடுகிறோம். ஆனா இன்னும் இந்த இடத்துல ஒருவேளை சில நோய்களோடு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம், பலவீனத்தோட உட்கார்ந்திருக்கலாம். இப்ப விசுவாசத்தோட இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம். நம்முடைய சுகம் ஏற்கனவே எப்பவோ சிலுவையிலே நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. ஆனா நாம விசுவாசித்து அதை இன்னும் நமக்குரியதாய் மாற்றிக்கொள்ளவில்லை. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொன்னா, தொட்டால் சொஸ்தமாவே சொல்லி அப்படியே வாங்கிக்கிட்டா. நம்ம நிறைய நேரங்கள்ல டாக்டர் சொன்னதையே நம்பிக்கிட்டு இருப்போம், மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்னதை நம்பிட்டே இருப்போம். இப்போ ஆண்டுடைய வார்த்தையை நம்பி இந்த வார்த்தையை சொல்ல போறோம். அப்படி உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த அப்பா எஸ் சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. இன்னும் ஒரே ஒரு தடவை. சிலுவையில் எந்த நோய்களை, சிலுவையில் எந்த இப்பொழுது ஆண்டவரே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. இன்னொரு தடவை. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கரங்களை நல்ல